தன்னுடைய குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்து தனக்கான சில உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரியாகலாம் அவர்களை விட்டு வெளியில போகாமலேயே இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து இவர்கள் தன்னுடைய உயர்வுக்காக ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன்னுடைய அலுவலக ரீதியான தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் விஷயங்களுக்காக சில வளர்ச்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில அதிகப்படியான ஒரு தடைகள் இருக்கு. அது எல்லாமே இந்த மாதம் நீங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகப்படி சர்வதோஷமோ, குடும்ப தோஷமோ, மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் இந்த மாதிரியான அந்த திருமண தடைகளை உருவாக்குவதற்கு உண்டான தடைகள் இருந்தது, தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்தியை பெற்று அதிலிருந்து தடைகளை அகற்றி உங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள், ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு.